எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் செய்ய போற சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல பாரம்பரியமாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை குழம்பு செய்ய போறேங்க. அது வந்து ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது கூட. முருங்கைக்கீரையை சாப்பிடாதவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த குழம்ப கட்டாயம் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா ரெகுலர் ஃபுட் ஆயிரும். இது இப்போ கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாதத்துல ஒரு 10 நாளாவது குறைஞ்சது இந்த முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனாலதான் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க முடியெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நல்ல நிறமாக இருக்கு. ஏன்னா அயன் சத்து நிறைய இருக்கு இல்லையா? சரி, அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இந்த குழம்புல இன்னொரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாகை மாவட்டத்துல என் கணவருடைய ஊரான புஷ்பவனம் இருக்கு இல்லைங்களா, அங்க என் கணவருடைய குடும்பத்துல அவங்க பாட்டி தான் இந்த குழம்பை கண்டுபிடிச்சு செஞ்சாங்களாம். அதனால புஷ்பவனத்துக்கே உரிய ஸ்பெஷலான பாரம்பரிய முருங்கைக்கீரை குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? முருங்கைக்கீரை இலைகள் பார்த்தீங்கன்னா 150 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 2 பிடின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வெங்காயம் 10, தேங்காய் துருவல் 1/2 டீஸ்பூன், சிறுபருப்பு 2 டேபிள் ஸ்பூன், புழுங்கலரிசி 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகா 4, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இதன் செய்முறை பார்க்கலாங்க. மொதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, 1.25 லிட்டர் தண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பருப்பை வேக வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களை வறுக்கலாமா? இப்போ இந்த பேன் வச்சாச்சுங்க அடுப்பில். இப்போ இது என்னன்னா, எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுக்கணும் இந்த மசாலா பொருட்களை. மல்லி போட்டுடலாம், இந்த மிளகா இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கலாங்க, சீரகம் போட்டுக்கலாம், சோம்பும் போட்டுக்கலாங்க. இதை வந்து அப்படியே வாணலியில் நல்லா தீ வச்சு நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். நமக்கு இப்போ இந்த மல்லி சோம்பு சீரகம் எல்லாம் பொரியும் பாருங்கள், சத்தம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுக்கமாக இருக்குது, சத்தம் வருதா உங்களுக்கு? சடசடன் பொரியிற சத்தம் வரும். இது சரியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து அந்த வறுத்த பொருட்கள் எல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன் இல்லையா பவுலில். இப்போ இந்த மஞ்சள் என்ன பண்ணும், இதில் சேர்த்துக்கணுங்க. இந்த சூடே போதும், நம்ம மஞ்சள் வந்து வறுக்க வேண்டாம். அதில் இருக்கும் இல்லையா அந்த சூடு, அது போதும். நல்ல மனம் வருது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த அரிசி இருக்கு இல்லையா, இந்த அரிசி தனியாக வறுத்துடணும். இதுக்கு இந்த குழம்புக்கு சுவை கொடுக்கறதே இந்த அரிசி தாங்க. பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. அப்படியே பொரி போல் ஒரு சத்தம் வரும். அந்த பொரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வருது இல்லையா? இப்போ இந்த பொன்னிறமாக வந்து இதுக்கு மேலே வேண்டாங்க, தீயை விட்டுறக்கூடாது, அந்த டேஸ்ட் மாறிடும். இதை வறுத்தாச்சு. இப்போ பொன்னிறமாக வறுத்துருக்கோம்ல, அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினோன்னா இது என்ன பண்ணுறோம், நம்ம மிக்சி ஜாரில் இது போடுறோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன சூடானதெல்லாம் இதில் போடுறாங்களே இவங்க, இது பிளாஸ்டிக் இல்லையான்னு நினைப்பீங்க. ஏன்னா அது ஒரு சில கருத்தும் தெரிவிச்சிருக்கீங்க பிளாஸ்டிக்கில் போடுறோன்னு சொல்லிட்டு. அது பிளாஸ்டிக் கிடையாதுங்க, மைக்ரோனில் வைக்கக்கூடிய பாத்திரம் எல்லாமே. இப்போ என்ன தெரியுங்களா, இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது அரைச்சாச்சு, ரொம்ப நைஸாக. அப்பா நல்லா மனம் கிளப்புதுங்க. இப்போ இந்த அரிசி என்ன பண்ணணும்னா இதில் கொட்டிட்டுங்க, குறன்னு தான் அரைக்கணும். அதனால தான் இதோட போட்டு அரைக்கல. ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது நம்ம. இப்போ பாருங்கள், அரிசி போட்டு அரைச்சிருக்கோம், நல்லா ஒரு குறன்னு இருக்கு பாருங்க. இது வரைக்கும் செஞ்சோம் இல்லையா, இதுவே நல்லா வித்தியாசமாக ஒரு மனமாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம வந்து வெட்டவும் கூடாது, மிக்சிலையும் அரைக்கக்கூடாது. ஒரு உரல் எடுத்துட்டுங்க, அதில் என்ன பண்ணணும், இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடணும். போட்டு இந்த மசாலாவையும் போட்டு நல்லா இடிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்து மேலே நம்ம இந்த பொடி போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கீழே கொட்டாமல் அப்படி மெதுவாக பொறுமையாக இதை இடிக்கணும். இப்போ அம்மி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மசாலா இருக்கு இல்லையா வச்சுட்டு அது மேலே சின்ன வெங்காயத்தை வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாங்க அதை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இடித்தது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வெங்காயம் எல்லாம் உடஞ்சிருக்கு, உடஞ்சி அந்த மசாலா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருக்கு பாருங்கள். நல்லா அம்மியில் இடித்த மாதிரியே இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், வெங்காயம் இப்படி தட்டி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோங்க, இந்த அடுப்பில் வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அது நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கீரை இருக்கு இல்லையா, எடுத்து அப்படியே போடக்கூடாது. இதில் நரம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும், இப்போ பயன்படுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நல்லா இந்த நரன்னு சத்தம் வரணும், அப்படியே உடச்சி போடணும் அப்படியே இலையெல்லாம். ஏன்னா முருங்கீரை வெட்டவும் கூடாது, முழு இலையாகவும் போட வேண்டாம், அதில் நரம்பு இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த கீரை போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அது சரி வேகத்தில் கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, இன்னும் நம்ம ஒரு 1/4 லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வந்தால் அந்த பச்சை நிறம் மாறி போயிடும், அப்புறம் கீரையும் கடுத்து போயிடும். இது பாருங்கள், இப்போ ஒரு நுரை போல் வருது இல்லையா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நுரை போல் தானாக வரும்போது இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப இது ஹையில் வைக்கக்கூடாது, ஃப்ளேமை குறைச்சி விட்டுருலாங்க. தீயை குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மசாலா இருக்கு இல்லையா, எப்போவுமே இன்னொன்று இந்த முருங்கீரை குழம்பு தானே நினைக்கூடாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கவனித்து செய்யணும், இல்லாட்டி அப்படியே சுவை மாறிடும். இப்போ இது 3 நிமிஷம் வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். அதுக்கு இந்த கீரை வேகாமல் நம்ம மசாலா சேர்த்தோம்னா அந்த கீரை வந்து சரியான விதத்தில் வேகாது. பாருங்க, ரொம்ப பக்குவமாக இருக்குங்க. இப்போ இந்த மசாலா போட்டோம் இல்லைங்களாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அந்த பச்சை நிறம் மாறவே கூடாது கீரை இது. இப்போ பாருங்க, ஒரு நல்ல மனம் வரும். அந்த அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அரிசி வந்து வேகணும் இல்லை, அதுக்கு தான் அந்த 3 நிமிஷம் விடுறோம் நம்ம. நல்ல மனம் கிளம்புதப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரேட்டாக போயிருங்க. கட்டாயம் நீங்களும் மாதத்தில் 10 நாள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இது அதாவது ஒரு மனம் பாருங்க, அப்படி ஒரு பிரமாதமாக இருக்குங்க. இது என் பிள்ளைங்களாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க, சிக்கன் கறியில் வரும்ல அந்த மனம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல அயன் இருக்குல்ல, ஃபுல்லாக அயன். அப்பா நல்ல மனவங்க. என்னோட ஃபேவரேட் இது சொல்லணும்னா. எனக்கு என் கணவர் அடிக்கடி செஞ்சு கொடுப்பார் இது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்ன இந்த தேங்காவை சும்மா வச்சுருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் பார்த்தீங்க அரைக்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாங்க, அப்படியே இந்த தேங்காவை போடணும் பாருங்கள். பாருங்க, இந்த தேங்காய் போட்டுங்க 1 நிமிஷம் தான் நம்ம கொதிக்க விடணும், அதுக்கு மேலே அடுப்பில் இருக்கணும். இப்போ பாருங்க, இது 1 நிமிஷம் வந்து வெந்துருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ணலாங்க, இன்னொரு அடுப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ தாளிக்க போகிறேங்க. இது தாளிக்கிறது வந்து ஆப்ஷன் தான். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இதில் நான் உளுத்தம் பருப்பு போடுறேன், அடுத்தது கடுகு போடுறேங்க, அடுத்தது இந்த சிவப்பு மிளகா. தாளிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை இல்லையா, உப்பு வந்து மொதவே சேர்க்கக்கூடாதுங்க, அடுப்புலேருந்து இறக்கிட்டு அப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா அந்த கசப்பு தன்மை கொடுத்துரும் இது கொஞ்சம். ஏடா எனக்கு இப்போவே டெம்ப்ட் பண்ணுது, சாப்பிட்டே பார்த்துறேன் நான் பெருசாக. ஏன்னா என் வீட்டுக்காரருந்து கற்றுக்கிட்டேன்ல, நான் செய்கிறதும் அதே மாதிரி வருதான்னு பார்க்கணும்ல. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அடாடாடா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் குழம்பாவது, மட்டன் குழம்பாவது, நான்வெஜ் ஆகுது, இதுதான் சாப்பிடுவீங்க. வேணுன்னா பாருங்களேன், நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளைக்கு 7 விதமான குழம்பு வைக்கலாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது எது கூட சாப்பிட்ணுன்னா நல்லா சூடான சோறு போட்டுங்க, அது மேலே இது ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா கொண்டான்னு ஒரு அண்டா சாப்பிட்லாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். சரி, இது போல் வித்தியாசமான என்னுடைய சமையல் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும், ரெசிபிஸ் பார்க்கணும், இல்லை எங்கள் பாட்டை கேட்கணும், கருத்துக்களை கேட்கணும்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா? அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது.
விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.